Hi students. நார்மலா நம்ம வீட்ல சமைக்கும் போது ரைஸ் குக் பண்ணும் போதோ அல்லது எக்க பாயில் பண்ணும் போதோ அதுல உப்பு ஆட் பண்றோம். எதுக்காக உப்பு ஆட் பண்றோம் அப்படின்னா நார்மலா வாட்டரா இருந்தா ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல பாயில் ஆகும். அதே நான் உப்பு ஆட் பண்ண உடனே அதோட டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும். தட் இஸ் பாயிலிங் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகும். இந்த பாயிலிங் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகிறது தட் இஸ் கொதிநிலை அதிகமாகிறது தான் கொதிநிலை ஏற்றம் elevation of boiling point அப்படின்னு சொல்றோம். ஓகே சோ elevation of boiling pointங்கிறது நார்மலா இருக்கிற பாயிலிங் பாயிண்ட விட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாச்சு அப்படினா அத elevation of boiling point கொதிநிலை ஏற்றம் அப்படி சொல்றோம். ஓகே ஜெனரலா இந்த கொதிநிலை ஏற்றம் எப்படி நடக்கும் எங்க நடக்கும் அப்படினா பொதுவா பாயிலிங் பாயிண்ட் அப்படினா ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கறேன் அல்லது தண்ணியை எடுத்துக்கறோம் வாட்டர் எடுத்துக்கறேன் இத நான் பாயில் பண்றேன். இப்ப நான் பாயில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த வாட்டர் ஃபுல்லா எனக்கு வேப்பரைஸ் ஆகும். கரெக்ட்டா ஆவி ஆகும். அப்படி வாட்டர் ஃபுல்லா எனக்கு வேப்பரைஸ் ஆகுது அப்படினா இங்க மேல அதோட ஆவி இருக்குமா? கரெக்ட்டா வாட்டரோட வேப்பர்ஸ் நீராவி எல்லாம் மேல இருக்கும். அந்த நீராவி எல்லாம் இந்த திரவத்து மேல தட் இஸ் இந்த வாட்டர் மேல எவ்வளவு பிரஷர் கொடுக்குதோ ஓகே அந்த தண்ணியை பாயில் பண்ணும்போது எனக்கு மேல வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வேப்பர்ஸ் அந்த வாட்டர் மேல எவ்வளவு பிரஷரை கொடுக்குதோ எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குதோ அந்த பிரஷருக்கு பேரு தான் ஆவி அழுத்தம் தட் இஸ் வேப்பர் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஓகே வேப்பர் பிரஷரா என்னன்னு புரியுதா? சோ இந்த வேப்பர் பிரஷரை வச்சு தான் என்ன பண்றோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்ங்கற ஒண்ணே கொண்டு வரோம். ஓகே எப்படி அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற வேப்பர் பிரஷரும் உள்ள இருக்கிற ஆவி அழுத்தமும் வெளியில இருக்கிற கேஸ் இந்த பாத்திரத்தை சுத்தி இருக்க அழுத்தம் இருக்கும் இல்லையா ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அட்மாஸ்பரிக் பிரஷர் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஓகே சோ இந்த ஆவி அழுத்தத்துக்கும் வெளியில இருக்கிற வளிமண்டல அழுத்தமும் அட்மாஸ்பரிக் பிரஷரும் வேப்பர் பிரஷரும் எந்த டெம்பரேச்சர்ல ஈக்குவல் ஆகுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேரு தான் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். எந்த வெப்பநிலையில எந்த டெம்பரேச்சர்ல உள்ள இருக்கிற வேப்பர் பிரஷரும் வெளியில இருக்கிற அட்மாஸ்பரிக் பிரஷரும் உள்ள இருக்கிற பிரஷரும் வெளியில இருக்கிற பிரஷரும் ஈக்குவல் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை அப்படின்னு சொல்றோம் நார்மலா. ஓகே இப்போ இங்க உள்ள எனக்கு வாட்டர் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதே இப்போ நான் இங்க வாட்டர்ல என்ன பண்ணிட்டேன் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஓகே கொஞ்சமா நான் என்ன பண்ணிட்டேன் வாட்டரும் இருக்கு பிளஸ் சால்ட் உப்பையும் போட்டுட்டேன். இப்போ நான் இத பாயில் பண்றேன். இத பாயில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா அதே 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுமானா அதே 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகாது. ஏன் அப்படினா இங்க பியூரா வாட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. வெறும் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அத பாயில் பண்ணும்போது எனக்கு நிறைய வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. பட் இங்க எனக்கு வாட்டர் கூட சோடியம் குளோரைடும் இருக்கு இல்லையா? அப்படி வாட்டர் கூட இங்க சோடியம் குளோரைடும் இருக்கிறதுனால இப்போ எனக்கு இங்க பியூர் வாட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேப்பர்ஸ் ஆவியை விட எனக்கு இங்க ப்ரொடியூஸ் ஆகிற வேப்பர்ஸ் கம்மியா தான் இருக்கும். புரியுதா ஏன் கம்மியா இருக்கு? ஏன்னா இங்க பியூர் வாட்டர் மட்டும் இருக்கு ஆனா இங்க வாட்டர் கூட உப்பு ஆட் ஆயிருக்கு. ஓகே சோடியம் குளோரைடு ஆட் ஆயிருக்கு. அப்படி ரெண்டும் இருக்கிறதுனால இங்க வாட்டர் வேப்பர் கம்மியா தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப வேப்பர்ஸ் கம்மியா இருக்குன்னா அங்க பிரஷரும் கம்மியாகுமா? ரைட்டா? அப்போ நான் இங்க உள்ள இருக்கிற பிரஷரை வெளியில இருக்கிற அந்த அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். அப்ப உள்ள இருக்கிறதுக்கு வெளியில இருக்கிறதுக்கு ஈக்குவலா நான் உள்ள இருக்கிறத கொண்டு வரணும்னா உள்ள நான் என்ன பண்ணணும்? வேப்பர்ஸ் அதிகமா கொண்டு வர வைக்கணும் இல்லையா? ஏன்னா வேப்பர்ஸ் அதிகமாக எனக்கு பிரஷர் அதிகமாகும். உள்ள எவ்வளவு ஆவி இருக்கோ அவ்வளவு அழுத்தம் அதிகமா இருக்கும். அவ்வளவு பிரஷர் அதிகமா இருக்கும். அப்போ உள்ள எனக்கு வேப்பர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு உள்ள இருக்கிற பிரஷர் கம்மியாகும். நான் என்ன பண்றேன் வெளியில இருக்கிற வளிமண்டல அழுத்தத்துக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் இல்லையா? அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு ஈக்குவலா. அதனால உள்ள இருக்கிற வேப்பர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். உள்ள இருக்கிற ஆவியை நான் அதிகமாக்கியே ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா நான் இங்க முன்னாடி கொடுத்த டெம்பரேச்சரை விட இங்க நான் டெம்பரேச்சர் அதிகமா கொடுத்து ஹீட் பண்றேன். ஓகே ஸ்டார்டிங்ல கொடுத்தத விட நான் என்ன பண்றேன் அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கிறேன். டெம்பரேச்சர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய வேப்பர்ஸ் நிறைய வாட்டர் ஆவியாக ஆரம்பிக்கும் இல்லையா? வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்படி நிறைய வேப்பர்ஸ் எனக்கு இங்க ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ டெம்பரேச்சர் அதிகமாக்கும் போது. ஓகே அப்ப டெம்பரேச்சர் அதிகமாக்கும் போது எனக்கு வேப்பர்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. வேப்பர்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது அதிகமான பிரஷரை கொடுக்குது. இப்ப இந்த பிரஷரும் வெளியில இருக்கிற பிரஷரும் என்ன ஆயிடும் ஈக்குவல் ஆயிடும் இல்லையா?
இங்க பியூர் வாட்டரா இருந்தா நான் 100 டிகிரி செல்சியஸ்ல நான் ஹீட் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவல் ஆச்சு. பட் இங்க நான் வாட்டர் கூட சால்ட்ட போட்டுட்டு நான் ஹீட் பண்ணும்போது ஒரு 101 டிகிரியோ ஆர் 102 டிகிரியோ அல்லது 103 104 டிகிரியோ இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நார்மலா இருக்கிற வாட்டரை விட இங்க எனக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இங்க வேப்பர்ஸ் கம்மியா ப்ரொடியூஸ் ஆகுது. வேப்பர்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்குறோம். எந்த டெம்பரேச்சர்ல ரெண்டும் ஈக்குவல் ஆகுதோ அதுதான் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க நான் டெம்பரேச்சர் அதிகமா கொடுக்கும்போது ரெண்டும் ஈக்குவல் ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ பாயிலிங் பாயிண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்த 100 டிகிரி செல்சியஸ் விட நான் சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகுது, அதிகமாகுது. இததான் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்னு இருக்கு. கிராஃப் क्वेश्चंस கேட்பாங்க. என்ன கிராஃப் அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு பக்கம் வேப்பர் பிரஷர் ஆவி அழுத்தம், இன்னொரு பக்கம் வெப்பநிலை டெம்பரேச்சர் எடுத்துக்கோ. வெறும் வாட்டரா இருந்துச்சுன்னா எனக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும்னு சொல்லிருக்கேனா. இது பியூர் வாட்டர் மட்டும். ஓகே, வாட்டர்ங்கறத விட இங்க நான் இந்த சால்வெண்ட்னு எழுதிக்கிறேன். that is கரைப்பான் சால்வெண்ட். பியூரா இருந்தது அப்படினா அத சால்வெண்ட்னு சொல்றோம் இல்லையா. சோ இத சால்வெண்ட்னு எடுத்துக்கிறேன். இதோட டெம்பரேச்சர் தட் இஸ் இதோட பாயிலிங் பாயிண்ட் T0B அப்படினு எடுத்துக்கிறோம். இது என்ன நாட் அப்படினா மேல நாட் போட்டுக்கிறதுக்கு மீனிங் பியூர் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். பியூரா வாட்டர் மட்டும் தான் இருக்கு. ஓகே, அதனால தான் இந்த மேல நாட் போட்டுறோம். B னா பாயிலிங் டெம்பரேச்சர் கொதிநிலை அப்படினு அர்த்தம் TB-ங்கிறது. ஓகே, இது வெறும் வாட்டரா இருந்ததுனா நான் அதுல சால்ட் போடும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னேன், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா. அப்ப சால்ட் போடும்போது எனக்கு பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்க பாரு, இங்க இருந்த டெம்பரேச்சரோட இங்க எனக்கு பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இத TB அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க என்ன இருக்கும், சால்வெண்ட் கூட வாட்டர் கூட நான் வாட்டர் கூட நான் சால்ட்டையும் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா. அப்ப இது ஒரு சொல்யூஷன். தமிழ்ல கரைசல்னு சொல்றோம். அப்போ இங்க எனக்கு சால்வெண்ட்டை விட கரைப்பானை விட கரைசல் சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் எனக்கு என்ன ஆயிருக்கு, அதிகமா இருக்குன்னு சொன்னோமா. அதான் 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 101 102 103 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. இதுதான். சோ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, இந்த ரெண்டு பாயிலிங் பாயிண்ட்க்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படினா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் டெல்டா TB கொதிநிலை ஏற்றம். ஓகே, for delta TB is equal to formula delta TB is equal to ஃபைனலா இருக்கிறது மைனஸ் இனிஷியலா இருக்கிறது. எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிகமா இருக்கிறது மைனஸ் கம்மியா இருக்கிறது ரெண்டையும் கழிச்சிட்டா எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிரும் இல்லையா. சோ இங்க பாரு, ஃபைனலா இருக்கிறது இது, அதிகமா இருக்கிறது TB ரைட்டா, கம்மியா இருக்கிறது பாரு T0B ரைட்டா. அதிகமா இருக்கிறதுல இருந்து கம்மியா இருக்கிறத கழிச்சிட்டோம்னா எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிரும். delta TB is equal to TB minus T0B. ஓகே, இது எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஓட கிராஃப். இத பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா. இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படினா, ஜெனரலா delta TB is directly proportional to molality. ஸ்மால் m னா molality ன்னு அர்த்தம்டா. சோ elevation of boiling point கொதிநிலை ஏற்றம் molality-க்கு directly proportional-ஆ இருக்கும், நேர்த்தகவா இருக்கும். proportionality சிம்பலை தூக்கணும்னா கான்ஸ்டன்ட் போடணும். சோ kb அப்படிங்கற ஒரு கான்ஸ்டன்ட்ட கொண்டு வரோம். ஓகே, இங்க kbங்கிறது என்ன அப்படினா, kbங்கிறது எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்றோம். ஓகே, எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்து delta TB is equal to kb into molality-க்கான ஃபார்முலா mass of solute, that is கரைபொருளின் நிறை divided by molecular mass of solute, கரைபொருளின் மூலக்கூறு நிறை into கரைப்பானின் நிறை mass of solvent, கரைப்பானின் நிறை. இங்க கிராம்ல இருந்ததுன்னா மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, இதை தமிழ்ல எழுதணும் அப்படினா இந்த இடத்துல கரைபொருளின் நிறை மாஸ் ஆஃப் சொல்யூட்ங்கிறது
கரைபொருளின் நிறை into 1000 divided by கரைபொருளின் மூலக்கூறு நிறை into கரைப்பானோட நிறை. அங்க எவ்வளவு சால்வெண்ட் எடுத்துக்கிறோமோ அதோட வெயிட்னு அர்த்தம். அது கிராம்ல இருந்ததுன்னா மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ, கிலோகிராம்ல இருந்ததுன்னா மேல 1000 போடணும்ங்கற அவசியம் இல்ல. kbங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகே, எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் தான். இது கொதிநிலை ஏற்றத்துக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த கொதிநிலை ஏற்றத்துக்கான ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு நீட் எக்ஸாம்ல क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த கான்செப்ட தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. Thank you.